ரீசெண்டா வந்து மகேந்திரா அவங்களோட பேட்மேன் சீரிஸ் கார வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணி 135 செகண்ட்லயே மொத்த காரையும் வாங்கிட்டானுங்க. யார்ரா நீங்க ஏதோ படம் டிக்கெட் புக் பண்ற மாரி கார் புக் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்கு. என்ன இந்த காரு, அந்த கார்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? எதனால இவ்ளோ வெறிகொண்டு வாங்குறாங்க அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். மகேந்திரா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி BE6ல வந்து நாங்க பேட்மேன் சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து லிமிட்டட் சீரிஸ் ஒரு 300 கார் தான் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அஃபிஷியலா வார்னர் ப்ரோஸ் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி பண்றது. அந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. பேட்மேன் கார் வருதுப்பா அப்படின்ற மாரி எல்லாம் எக்ஸைட் ஆனோனே மகேந்திரா கொஞ்சம் உஷாராயிட்டு இன்னும் இவ்ளோ வெறியா இருக்கானுங்க. 300 கார்லாம் பத்தாது போல அப்படின்ற மாரி ரைஸ் பண்றாங்க நம்பர்ஸ. 999 கார்ஸ வந்து நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து எப்போனா ஆகஸ்ட் 23ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணி 135 செகண்ட் லான்ச் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லா காரையுமே வாங்கிட்டானுங்க. 999 கார்ஸுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி வெறிகுண்டு வாங்குறானுங்க அப்படின்ற மாரி இருக்கு. அப்படி என்னதான்டா இருக்கு அந்த கார்லன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதே BE6 தான். வெறும் ஸ்டிக்கர் மட்டும் அங்கங்க பேட்மேன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுக்கு இவ்ளோ ஹைப்பா அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா கார் பார்க்க நல்ல லுக்கா தான் இருக்கு. பொதுவாவே இந்த BE6க்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம ரோட்லலாம் பார்த்தா அது மட்டும் துண்டா போயிட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கே அப்படியே அந்த சைபர் ட்ரக் மாரியே இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸும் அப்படிதான். அதுல நெறைய சூப்பர் ஃபியூச்சர்ஸ்லாம் தரானுங்க. இந்த காரோட காக்பிட் பார்க்கறதுக்கே அப்படியே ஏதோ ஃப்ளைட்ல பார்க்குற மாரி இருக்கும். அந்த டிரைவரோட காக்பிட் மட்டும் இப்படி வந்திருக்கும். அதோட அந்த கியர் போடுறதே பார்த்தா இப்போ நம்ம ஏர்கிராஃப்ட்லலாம் எப்படி இருக்கும்ல அந்த மாரி இருக்கும். அதே மாரி ஏர்கிராஃப்ட்ல இருக்க மாரி சுவிட்ச்லாம் இங்க நெறைய சுவிட்ச் இருக்கும். நம்மளுக்கு அது அப்படியே ஃப்ளைட் ஃபீல் தருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. செம்ம லக்ஸூரியஸாவே இருக்கு அந்த காரு. இதுல வந்து சின்ன நெறைய அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டோர தொறந்தோம்னா கீழ வந்து இந்த பேட்மேன் லோகோ வரும். அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லாம் மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கு. கலர் வந்து பிளாக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாட்டின் பிளாக்ன்னு சொல்றாங்க. ஒரு மேட் ஃபினிஷ் மாரி இருக்கு. நம்ம கிட்ட போய் பார்த்தா கிளிட்டர் ஆகுற மாரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பெரிய சேஞ்சஸ் இல்ல. எப்பவும் போல தான் இருக்கு. வீல்ல வந்து எப்பவுமே அந்த கம்பெனி லோகோ இருக்கும். BEன்னு இருக்கும். இப்போ வந்து அந்த பேட்மேன் லோகோ குடுத்துட்டாங்க. அதே மாரி வீல் வந்து 19 இன்ச்சஸ் இருக்கும். இந்த இதுல வந்து 20 இன்ச்சஸ் குடுத்துருக்காங்க. காரே பார்க்க செம்ம பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி சைடுல பார்த்தோன்னா பேட்மேன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அது எப்படின்னா ஒரு சில் அவுட்ல இருக்க மாரி இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு பேட்மேன் இருக்க மாரியே தெரியாது. லைட்டா தான் தெரியும். அது பார்க்கறதுக்கே செம்ம பிரீமியமா இருக்கு. அதே மாரி வந்து சீட்லலாம் வந்து பேட்மேன் லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் BE சிம்பிள் இருக்கும். அதே மாரி அந்த சன்ரூஃப்ல வந்து பேட்மேன் லோகோ இருக்கும். அதுல லைட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். அது செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதான் இது எலக்ட்ரிக் காரா இருந்தாலும் சவுண்ட் வராது கார் போகும்போது. இந்த பேட்மேன் சீரிஸ் காருக்காகவே ஆர்டிஃபிஷியலா சவுண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஆக்ஸிலரேட்டர் பிரஸ் பண்ணும்போது இந்த பேட்மேன் கார் போனா எப்படி சவுண்ட் கேட்கும் அந்த மாரி சவுண்ட் கேட்குற மாரிலாம் பண்ணியிருக்காங்க. மத்தபடி இந்த கார்ல பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த மாரி சின்ன லோகோ சேஞ்சஸ் அந்த மாரி தான் இருக்கு. மத்தபடி பொதுவாவே இந்த BE6ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபியூச்சர் இருக்கு. இதுல வந்து ஆட்டோ பார்க்கிங் இருக்கு. இப்ப நம்ம அந்த கீழே வந்து 2 பட்டன் இருக்கும். பிரஸ் பண்ணா கார் ஃப்ரண்ட்ல வரும், பேக்ல வரும். அதுக்கப்புறம் இந்த மாரி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது லேன்ஸ் இருக்கும்ல. இப்ப நம்ம பக்கத்து லைன் போம்போது ஏதாவது கார் வந்து அதுவாவே திருப்பி இந்த பக்கம் வந்துரும். அந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இந்த கார்ல வந்து 5 ரேடார் இருக்கு, 5 கேமராஸ் இருக்கு, 11 சென்சார் இருக்கு. இடிக்கலாம் மோஸ்ட்லி சான்ஸே கிடையாது. அதுவாவே வெளிய வந்துரும். ஆனா அதெல்லாம் வந்து இந்தியன் ரோடுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நெறைய பேர் கார் யூஸ் பண்ணவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கார் போயிட்டு இருக்கும்போது ஏதோ முன்னாடி ஏதோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தா டக்குன்னு அது பிரேக் போட்டு நின்றுமா. பின்னாடி வரவன்லாம் பயந்துருவான். அந்த மாரி இருக்கிறதுனால இது இந்தியன் ரோட்ஸ்க்குலாம் செட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய பேருமே இந்த கார் வாங்குனவங்க வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃப் பண்ணி தான் ஓட்டுறாங்க. இதுல வந்து 79 கிலோவாட்ஸ் பேட்டரி இருக்கு. இது வந்து ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணா 682 கிலோமீட்டர்ஸ் போகும். அது வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் தான். இப்ப நம்ம ஏதோ லாங் ட்ரிப் போறோம். இப்ப ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாமே 500, 600 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஆனா இது என்ன பிரச்சனை 0 to 100 போட்டா இந்த இவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சிட்டில ஓடுறதுக்கும், ஹைவேஸ்ல ஓடுறதுக்கும் நெறைய அந்த மாரி நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நெறைய பேர் வந்து இது வாங்குறவங்களே வந்து லாங் டிஸ்டன்ஸ்லாம் அவ்வளவா பிரிஃபர் பண்ண மாட்றாங்க. போக போக இந்த EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இது ஒரு செம்ம இதுவா இருக்கும். இது வந்து 20 to 80% சார்ஜ் வந்து 20 மினிட்ஸ்லயே ஏறிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பொதுவா BE6ல வந்து சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்காது. ஆனா இந்த பேட்மேன் சீரிஸ்ல சீட் வந்து ரொம்ப பிரீமியமாவே பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி எல்லா சீட்டுமே அந்த வென்டிலேட்டர் சீட்டு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து அதில் இருக்க மாதிரி 12 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கு. அதே மாதிரி 12 இன்ச் டிஜிட்டல் டயல் இருக்கு. அதே மாதிரி டால்பி அட்மாஸ், 360 டிகிரி கேமராஸ், அந்த மாதிரி ஆட்டோ பார்க்கிங், அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையவே இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 27.79 lakhs வருது. எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இதோட டெலிவரி டேட் வந்து செப்டம்பர் 20. எதனாலனா அது வந்து பேட்மேன் டேன்றதுனால ஃபர்ஸ்ட் கார் வந்து செப்டம்பர் 20 அன்னைக்கு டெலிவரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இது லிமிடெட் எடிஷன்னால அந்த கார்லேயே நம்ம அந்த கீ போடுற இடத்துல வந்து பேட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 001, 002 அந்த மாதிரி. கண்டிப்பாக இது ஒரு கலெக்டபிள் கார் தான். இதோட ரீசேல் வேல்யூமே ஏறும்னு நினைக்கிறேன். இந்த காரோட சேல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது மக்களோட கிரேஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா நம்ம ஊர்லேயே 2 விதமாக பிரிஞ்சிருக்கானுங்க. டிசி ஃபேனு, மார்வல் ஃபேனு. அவங்களுக்குள்ளேயே சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்க. டிசி தான் கெத்து, மார்வல் தான் கெத்து அப்படின்னு. இது பார்க்கும்போதே தெரியுது மக்கள் எந்த அளவுக்கு கிரேஸாக இருக்காங்கன்னு. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இந்த சூப்பர்மேன் டிஷர்ட்டு, ஸ்பைடர்மேன் டிஷர்ட்டு இதெல்லாம் விரும்பி வாங்கிட்டு இருப்பான். நம்ம கேங்லேயே ஒருத்தன் இருக்கான், இந்த அவெஞ்சர்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு மக்கள்லாம் வந்து இந்த சூப்பர் ஹீரோ மேலெல்லாம் பயங்கர கிரேஸாக இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கிண்டர் ஜாய் பண்ணாங்க. அந்த கிண்டர் ஜாய் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு என்னென்னா அந்த டாய் தான். அதை யாரும் சீண்டாமல் தான் இருந்தாங்க. இவங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஹாரி பாட்டர் எடிஷன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கடையில் போய் பார்த்தா கிண்டர் ஜாயே காணும், எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஹாரி பாட்டர் எடிஷன் கொண்டு வந்து மட்டுமே அவங்க அந்த வருஷம் 50 மில்லியன் கிட்ட சேல்ஸ் போச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டோல்டு ஸ்டோர் தான் ஞாபகத்து வருது. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நார்மல் டிஷர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக டிஷர்ட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி 200 300 விற்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த மார்வல், டிசி, பாப்பாய்ஸ் அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கிட்ட எல்லாம் கொலாபரேட் பண்ணி டிஷர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து செம்ம ரீச் ஆகுது. இன்னைக்கு ஸ்டோல்டு ஸ்டோரில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாகவே இருக்குது. ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி மேலெல்லாம் மக்கள் செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அந்த மாதிரி தானே இப்போ இந்த அயன்மேன் வந்து அவெஞ்சர்ஸில் இறந்துட்டாருன்னு எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா இந்த டூம்ஸ் டேல அவரே திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதுக்கே பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ஆஹா அயன்மேன் இஸ் பேக் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சூப்பர்மேனோட ஷூட்டிங் வேற போயிட்டு இருக்குது. அதுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ கும்பல் வேலையை விட்டுட்டு அவ்வளோ பேர் வந்து அந்த ஷூட்டிங் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பெரியவங்க ஆகிட்டு வந்தாலும் இந்த சூப்பர் ஹீரோஸ்னாலே கிரேஸ் ஆயிடுறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் படம் வருது அதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. இன்னும் அந்த சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் வந்து மவுஸ் குறையவே இல்லை. இந்த ஒரு சூழ்ச்சி மத்தை தான் மகேந்திரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். எப்பவுமே அவங்க இனோவேட்டிவாக இருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கூட கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. செம்ம ஹிட் ஆகிடுச்சு. இப்போ மகேந்திர தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடுத்தடுத்து ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா அயன்மேன் கார் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கானுங்க. இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான் மகேந்திராவுக்கு. இந்த கார் டெலிவரி அப்போ தெரியும் எத்தனை பேர் வந்து பேட்மேன் சூட்டை போட்டு போய் கார் ஓட்ட போகிறானுங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளே பாய்ஸே 2 விதமாக பிரிஞ்சிருப்பானுங்க. ஒன்று வந்து நான் தான் பேட்மேன் அப்படின்வானுங்க, இன்னொருத்த வந்து நான் தான் லியோதாஸ்ன்னுவானுங்க. ஸோ அதனால் பேட்மேனுக்கு இங்கே கிரேஸ் பயங்கரமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மகேந்திராவோட பேட்மேன் சீரியஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேற ஒரு சூப்பர் ஹீரோஸ்க்கு கார் ரிலீஸ் பண்ணோன்னா என்ன சூப்பர் ஹீரோவாக இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.